ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை ஆபாசமா பேசினதை பத்தி அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டாகிறத தொடர்ந்து இதுல த்ரிஷாவை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி த்ரிஷா நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால த்ரிஷா ரசிகர்கள் செம்மையா கோபமாகிட்டாங்க. இதுல எதுக்கு தேவையில்லாம த்ரிஷாவை எடுக்கிறீங்க? விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு அப்பவே சொல்லியாச்சு இல்ல. ஆனா மேலும் மேலும் த்ரிஷா அவர்களை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு செம்மையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இப்ப இவர் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பேர் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் பத்தி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ரூமர் அப்படின்னு ஆல்ரெடி நிரூபிச்சாச்சு. ஆனா நிரூபணம் ஆன பிறகும் எப்படியாவது இவர் கீழே தள்ளணும், எப்படியாவது இவர் பேரை கெடுக்கணும் அப்படின்றதாவே இந்த மாதிரி நியூஸை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் தானே தவிர இவங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இவங்க படத்துல நிறைய ஒன்னா நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சினிமா ரீதியா தான் இவர்களா இருக்காங்களே தவிர அவங்க நட்பு ரீதி இப்படிதானே தவிர வேற எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லை. பட் இதை நம்ம பார்க்கறதே தப்பா பார்க்கறதுனால தான் அவங்களுக்குள்ள தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரீசெண்டா நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அதே போல முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா வராம த்ரிஷா அவர்கள் வந்தது மிகப்பெரிய விமர்சனமா மாறிச்சு. பட் அதுக்கும் சரியான ரீசன் சொன்னாங்க. ஏன்னா இப்ப இவங்க போறது எல்லாமே சினிமா ரீதியான ஒரு ஃபங்க்ஷன் தான், ஒரு ஈவெண்ட் தான். அதுக்கு எப்படியும் த்ரிஷாவும் போய் தான் ஆகணும், சினிமான்றதுனால விஜய் அவர்களும் போய் தான் ஆகணும். அதுக்கு இவங்க நட்பு ரீதியே ஒன்னா போயிருக்காங்களே தவிர அதுல என்ன நீங்க தப்பா பாக்குறீங்க? அது போல விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. சங்கீதா அவர்கள் வராம இருந்தது அவங்க தப்பு தானே. பட் இவங்க அவரோட ஃப்ரெண்டுக்காக போயிருக்காரு, அதை பத்தி தான் சொல்றாங்க. இதையே நீங்க தப்பா பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ உதயநிதி பேசுனதும் த்ரிஷா அவர்களை பத்தி தான் சொல்றாங்க. கண்டிப்பா த்ரிஷா அவர்கள் இதுக்கு செம்மையான ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.